தேர்தல் கால வாக்குறுதி 153 படி 153 படி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்து. இதுவே எங்கள் கோரிக்கை, இதுவே எங்கள் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை, இதுவே எங்கள் கோரிக்கை, இதுவே எங்கள் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை. பணிநிரந்தரம் செய், பணிநிரந்தரம் செய், பணி நிரந்தரம் செய், பணி நிரந்தரம் செய். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணிநிரந்தரம் செய், பணிநிரந்தரம் செய். பணி நிரந்தரம் செய், பணி நிரந்தரம் செய். திமுக அரசு, தமிழக அரசு, திமுக அரசே, தமிழக அரசே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. ஆட்சி என்ன ஆட்சி? தேர்தல் கால வாக்குறுதி தேர்தல் கால வாக்குறுதி என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? இல்லாமல், EPF இல்லாமல், மருத்துவ காப்பீடு இல்லாமல், மருத்துவ காப்பீடும் இல்லாமல், பணிப்படையும் இல்லாமல், பணிக்கொடையும் இல்லாமல், புறப்படும் அரசு இல்லாமல் இந்தியா. சமூக நீதியா, சமத்துவ நீதியா, விடியல் அரசே, திராவிட அரசே, விடியல் அரசே, திராவிட அரசே, ஒன்றே செய், ஒன்றே செய். ஒன்றே செய், ஒன்றே செய். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணிநிரந்தரம் செய், பணிநிரந்தரம் செய். பணி நிரந்தரம் செய், பணி நிரந்தரம் செய். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, கேட்கலையா, கேட்கலையா? கேட்கலையா, கேட்கலையா, எங்கள் குரல் கேட்கலையா? எங்கள் குரல் கேட்கலையா? எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை எங்கள் குரல் கேட்கலையா? எங்கள் குரல் கேட்கலையா? கொடுத்தாயே, கொடுத்தாயே. கொடுத்தாயே, கொடுத்தாயே. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்று பணி நிரந்தரம் செய்வோம் என்று நம்பிக்கையை கொடுத்தாயே. நம்பிக்கையை கொடுத்தாயே. நம்பினோம், நம்பினோம். நம்பினோம், நம்பினோம். உங்கள் கால தேர்தல் வாக்குறுதியை உங்கள் காலத்தில் நம்பினோம், நம்பினோம். நம்பினோம், நம்பினோம். நிற்கிறோம், நிற்கிறோம். நிற்கிறோம், நிற்கிறோம். தெருவிலே நிற்கிறோம். தெருவிலே நிற்கிறோம். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? தேர்தல் கால வாக்குறுதி தேர்தல் கால வாக்குறுதி என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? விடியல் அரசு என்று சொல்லி விடியல் அரசு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தாயே. ஆட்சிக்கு வந்தாயே. விடியலையே, விடியலையே. விடியலையே, விடியலையே. எங்களுக்கு இன்னும் விடியலையே. எங்களுக்கு இன்னும் விடியலையே. நிறைவேற்று, நிறைவேற்று. நிறைவேற்று, நிறைவேற்று. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களின் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களின் உண்ணாவிரத போராட்டத்தின் உண்ணாவிரத போராட்டத்தின் கோரிக்கையை நிறைவேற்று. கோரிக்கையை நிறைவேற்று. நிறைவேற்ற மறுப்பாயானால் நிறைவேற்ற மறுப்பானால் போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமாகும். நிறைவேற்ற மறுப்பாயானால் நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமானால் போராட்டங்கள் தீவிரமானால் யாராட்டமும் செல்லாது. யாராட்டமும் செல்லாது. போராடும் எங்களுக்கு போராடும் எங்களுக்கு ஜாதி இல்லை, மதமும் இல்லை. ஜாதி இல்லை. MJP மாநில தலைவர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம். இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கோரிக்கை மூன்றே கோரிக்கை தான். ஒன்று, மாநில அரசு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழக அரசின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 153வது விதியின்படி எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இரண்டாவது, இதே தமிழ்நாடு அரசு ஊழியர் நல சங்கத்தின் மூலமாக டான்சாக்டில் அமைந்துள்ள ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துள்ளார்கள். மூன்றாவது, ராஜஸ்தான், ஒரிசா இப்படிப்பட்ட மாநிலங்களில் இப்போது பணி நிரந்தரம் செய்யப்படும் இதே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் எங்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
அடுத்தபடியாக நாங்கள் 21வது ஆண்டு இப்பொழுது நாங்கள் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த பணியை ஆரம்பித்து 2002 முதல் 2026 வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எங்களை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய சிக்னேச்சர் வாங்கி திரும்ப எங்களுக்கு பணியை புதிதாக கொடுக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பணியினை நாங்கள் தொடர்ந்து 20 வருடமாக நாங்கள் செய்து வருகிற எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு இபிஎஃப்பும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு காப்பீடு திட்டம் இல்லை, இருப்பு நிதியும் கிடையாது. வருகிற குழந்தைகள், எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியாமல் இப்பொழுது நாங்கள் 20 வருடமாக நிறைய பேர் ஒரு 60 பேருக்கு மேற்பட்டு இதில் இறந்துருக்கிறாங்க. இந்த இறந்தவர்களுக்கு எந்த நிதியும் கிடையாது. இபிஎஃப் இல்லாத அவர்கள் நிதி இல்லாமல் இறந்து அந்த குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது இருக்கிற 2500 பேர் இந்த பணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த 2500 பேர் வாக்குறுதி 2021 அன்று அவர் வாக்குறுதியில் 153வது விதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தால் உங்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று விதிமுறையில் சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தலைமை இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு உண்டான பதிலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பதில் கொடுக்காவிட்டால் தொடர்ந்து இந்த போராட்டம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி, இதே 4ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு 2வது முறை இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று உங்களிடம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால எங்கள் மீது நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடவும், எங்களுடைய நிர்கதியை எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற உங்களுடன் நாங்கள் அன்புடன் கேட்கல, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகையினால எங்களுடைய கோரிக்கை வென்றெடுக்க நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் 20 வருஷமாக கஷ்டப்பட்டது எவ்வளோ ஒன்றுமில்லாத இந்த நேரத்தில் நான் இறந்தா கூட எங்களை இந்த பணியிலிருந்து இறந்தா கூட ஒரு பைசா கிடையாது, ஒரு நிதி கிடையாது. ஒரு குடும்பமும் அனாதையாக நிறுத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் எங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபடியாக மாநில அரசத்தில் எல்லா மாநில ஸ்டேட் லெவலில் எப்படி ஒரிசா, நம்ம ராஜஸ்தான் இப்படி செய்யப்பட்டிருக்கிற அந்த ஜீவ பிரகாரம் எங்களை நீங்கள் பணி நிரந்தரம் செய்யலாம் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம் ஜெயந்தி, மாநில தலைவர். எம் சேர்லாதன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்களும் நலச்சங்கம். எங்கள் மாநில தலைவர் கூறியது போல் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு 153 விதியின் கீழ் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று அறிவித்தோம். அதே நேரத்தில் கடந்த 9/12/2025 அன்று தமிழக அரசு எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம்னா அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. 2021 தேர்தல் வாக்குறுதிப்படி உங்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று தமிழக அரசு கூறுகிறது. தமிழக அரசு தேர்தல் வருவதற்கு முன்பு வாக்குறுதி அளித்துவிட்டு இது எழுத்துப்பூர்வமாகவே எங்களுடைய திட்ட இயக்குனர் அவர்கள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? எல்லாருடைய கோரிக்கைகளும் தமிழக அரசு பரிசீலிப்பதாக சொல்லும்போது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை மட்டும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த எங்களுக்கு பதில் கடிதம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி மாறாக தமிழக அரசு இவ்வாறு செய்வது இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அதே போல் நான் மக்களோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து வருகிறேன். நேரடியாக கிட்டத்தட்ட இன்றைக்கி HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் நேரடியாக பணிபுரிகிறோம். நாங்கள் மன நிறைவோடு பணிபுரிந்தால்தான் நாங்கள் மக்களுக்கு சரியான ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்க முடியும். அதனால் தமிழக முதல்வர் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்களுடனே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரிகிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு
கடந்த 2021 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட ஒரு 20% ஊதிய வேறுபாடு. அரசு ஒரே திட்டத்தில் ஒரே பணியை செய்து வரக்கூடிய ஐசிடிசி மையம் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு 20%க்கு மேல் ஊதிய வேறுபாடு உள்ளது. இந்த ஊதிய வேறுபாடு உடனடியாக கலைந்து அனைவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு 20% ஊதிய வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு மிகவும் பலமாக போராடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளோம். மா சேர்லாதன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம்.